ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கிரியேட்டிவ் ஐடியாஸ். 2 மாதத்துக்கு முன்னாடி ஐபிஎல் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ T20 வேர்ல்டு கப் நடக்கிற வரைக்கும் ஃபுல்லாக கிரிக்கெட் மேட்ச் பார்த்து நிறையா பசங்க இன்ஸ்பயர் ஆகி இப்போ ரீசெண்டாக கிரிக்கெட் அகாடமிலலாம் சேர்ந்துட்டு இருக்காங்க நிறையா பசங்க. சம்மர் வெக்கேஷனில் சின்ன பசங்க சோம்பேறியாக வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்ற காரணத்தினால அவங்க சின்ன பசங்களோட பேரண்ட்ஸும் அவங்கள கிரிக்கெட் அகாடமியில் சேர்க்கறதுக்கு ரொம்ப வில்லிங்காக ட்ரை பண்ணுறாங்க. நானும் இந்த சம்மர் வெக்கேஷன் டைமில் ஒரு கிரிக்கெட் அகாடமியில் சேர்ந்ததுனால ஒரு ஃபுல் சைஸ் கிரிக்கெட் கிட் பேக் வாங்குறதுக்காக நிறையா ஸ்போர்ட்ஸ் ஷாப்லாம் போய் விசாரித்து பார்த்தேன். அங்கே போய் கேட்டதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஃபுல் சைஸ் கிரிக்கெட் கிட் பேக்கோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 7,000 தான் ஆரம்பிக்குமா. அதுவும் பேட் இல்லாத ஒரு கிட் பேக் ப்ரைஸே 7,000 தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னாங்க. நானும் ஆன்லைனில் பேட் இல்லாத ஒரு ஃபுல் சைஸ் கிரிக்கெட் கிட் பேக் எவ்வளோ ரூபான்னு தான் போட்டு பார்த்தேன். ஆன்லைன்லயும் கடையில போய் வாங்குறதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. ஆனா நான் என்ன பண்ணேன்னா, ஒரு ஃபுல் கிட் பேக்ல என்னென்ன ஐட்டம்லாம் இருக்குமோ அது எல்லாமே நான் தனித்தனியா ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணேன். இதே மாதிரி பண்றதுனால நான் 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய்க்குள்ள நான் மிச்சம் பண்ணியிருக்கேன், சேவ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு ஃபுல் சைஸ் ஃபுல்லா ஒரு கிரிக்கெட் கிட் பேக் வாங்குறத விட எல்லா பொருளுமே தனித்தனியா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அமௌண்ட் சேவ் ஆகும். நான் வீடியோல காட்டுற எல்லா பொருளோட ஆன்லைன் ஷாப்பிங் லிங்கையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க வீடியோல பாக்குற இந்த பேக்கோட பிரைஸ் வந்து 755. இதே பேக்கை நான் நேர்ல போய் ஒரு கடையில கேட்டேன். அந்த கடையில 855 சொன்னாங்க. இந்த பேக்ல மொத்தம் 4 கம்பார்ட்மெண்ட் இருக்கு. இதுதான் மெயின் கம்பார்ட்மெண்ட். இதுல தான் ஹெல்மெட் இதே மாதிரி முக்கியமானதெல்லாம் வச்சுப்போம். இது இந்த சைடில் உள்ள எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேட் வைக்கிறதுக்காக. இந்த சைடில் வந்து நம்மளோட பர்சனல் திங்ஸ், அதாவது மொபைல், வாட்ச் அதே மாதிரி பொருள்லாம் வச்சுக்கலாம். இந்த ஜிப் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் தான் கிரிக்கெட்டில் ஜெர்சின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி க்ளோத்ஸ் வச்சுக்கிறதுக்காக. இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கலர் வேரியேஷன்லாம் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ரேட் வரும். இதுதான் இருக்கிறதுலே லோவஸ்ட் ப்ரைஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஎஸ்சி பிராண்டட் ஷூஸ். இந்த ஷூஸோட ப்ரைஸ் வந்து 860 வந்தது. நான் வந்து இங்கே எல்லா ஸ்போர்ட்ஸ் ஷாப்லேயும் விசாரித்து பார்த்துட்டேன். ஆனால் அங்கே ரன்னிங்காக இதே மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூ தான் தராங்க. கிரிக்கெட்டுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக தயாரித்த ஷூஸ் எதுவுமே இல்லை. அதனால தான் நான் இது ஆன்லைனில் வாங்க வேண்டியதாக இருந்தது. இதுலேயும் கலர் வேரியேஷன் நிறையாவே இருக்குது. ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் வரும். இதுதான் இருக்கிறதுலே லோவஸ்ட் அமௌண்ட், ப்ளூ வித் ஒயிட். இதுக்கு சாக்ஸ் வந்து நான் தனியாக தான் வாங்கினேன். இந்த ஷூவோட செட்டாக வராது. இந்த சாக்ஸ் வந்து காட்டன் சாக்ஸ். இதோட ப்ரைஸ் வந்து 50 ருபீஸ். கிரிக்கெட்டில் வந்து பொதுவாகவே ஆங்கிள் வரைக்கும் தான் சாக்ஸ் போடுவாங்க. ஆனால் இந்த சாக்ஸ் வந்து ஹாஃப் கால்ஸ், அதாவது கணுக்கால் வரைக்கும் வரும். நெக்ஸ்ட் வந்து லெக் பேட். இந்த லெக் பேட் பார்த்தீங்கன்னா 750 ருபீஸ் வந்தது. இந்த லெக் பேட் வந்து நான் ஃபுல் சைஸில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் பண்ணிக்கலாம். சைஸ் மாற அமௌண்ட்டும் மாறும். ஃபுல் சைஸுன்றதுனால 750க்கு அபவ் வராது. இந்த லெக் பேடோட கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ். இந்த எஸ்எஸ்ன்ற பிராண்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த எஸ்எஸோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா சரீன் ஸ்போர்ட்ஸ் வியரா. இது பல பேருக்கு தெரியலையா. நெக்ஸ்ட் இந்த டை பேட் பார்த்தீங்கன்னா 450 வந்தது. இந்த டை பேட் எதுக்குன்னா ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேனுக்கு, லெஃப்ட் ஹேண்டருக்கும் தனியாக இருக்குது. அதுவும் இதே அமௌண்ட் தான் வரும். நான் வந்து ரைட் ஹேண்டருக்காக தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த டை பேடில் முக்கியமாக தண்ணி படவே கூடாது. தண்ணி பட அந்த டை பேட் வந்து ரொம்ப வெயிட் ஆயிரும். அதனால தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. தண்ணின்னு சொன்னவங்க ஞாபகம் வருது. அந்த ஷூஸில் வந்து நம்ம வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான், தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம். ஆனால் கழுவிட்டு மறக்காமல் வெயிலில் காய வச்சிடணும். நெக்ஸ்ட் இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் குவாலிட்டியான அப்டாமினல் கார்டோட பிராண்ட் என்னன்னா அது எஸ்ஜி தான். இதோட ப்ரைஸ் வந்து 180 ருபீஸ் வந்தது. இந்த ரைட் ஹேண்டர் பேட்டிங் கிளவுஸ் பார்த்தீங்கன்னா நான் எல்லா கடையிலையுமே விசாரிச்சு பார்த்துட்டேன். ஈவன் நான் ஆன்லைனில் எல்லா வெப்சைட்டுக்கும் போய் பார்த்துட்டேன். ஸ்டார்டிங் ரேட் வந்து 700லேருந்து தான் சொன்னாங்க. ஆனால் ஒரு வெப்சைட்டில் மட்டும் இந்த பேட்டிங் கிளவுஸ் ப்ளஸ் இன்னர் கிளவுஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது அது வந்து ஸ்வெட்டெல்லாம் அப்சர்வ் பண்ணுவோம், அதுக்காக ஒயிட் கலரில் காட்டனில் செஞ்சுருப்பாங்க. இது ரெண்டுட்டோட விலையுமே கரெக்டாக 400 தான் வந்தது. இந்த இன்னர் கிளவுஸையும் நான் முன்னாடி காமிச்ச அந்த சாக்ஸையும் ரெண்டுத்தையுமே நீங்கள் மிஷினில் காரணத்துக்கு கொண்டும் போடக்கூடாது. கையில் மட்டும்தான் துவைக்கணும். நீங்கள் மிஷினில் துவைச்சிங்கன்னா வீணாக போயிடும். இந்த பேட்டிங் கிளவுஸை நீங்கள் துவைக்கவே கூடாது. இதோட ப்ரைஸும் சைஸுக்கு ஏற்ற மாதிரி வேறு மாறும். அது மட்டும் இல்லாமல் ரைட் ஹேண்டட் கிளவுஸ் மட்டும்தான் இருக்குது, லெஃப்ட் ஹேண்டட் கிளவுஸ் இவங்கள்ட்ட இல்லை. இந்த கிளவுஸ் வந்து வேறு கலர்லேயோ வேறு சைஸ்லேயோ அவைலபிளாக இல்லை. இருக்கிறது ஒரே ஒரு கலர், இந்த ஒயிட் வித் ப்ளூ. அது மட்டும் இல்லாமல் சைஸ் வந்து யூத் சைஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு 16 இயர்ஸ்லேயே 20 இயர்ஸ்க்குள்ள பாய்ஸ்க்கு மட்டும்தான் இது பொருந்தும்.
அப்புறமா கடைசியாக இந்த ஹெல்மெட்டோட இருக்கிற எல்லா பொருளையும் நம்ம பார்த்தாச்சு. இந்த ஹெல்மெட் எவ்வளோ ரூபானா 860. இதுலேயுமே சைஸ் வேரியேஷன் நிறையா இருக்குது, கலர்லாம் வேறு இல்லை. நீங்கள் எந்த சைஸ் வாங்கினாலுமே இந்த ஸ்ட்ராப் வந்து உங்களோட சின்ன அதாவது தாவங்கட்டையில் கரெக்டாக இருக்கணும். சைஸில் வந்து நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸ். அதுவும் அந்த வெப்சைட்லேயே உங்களோட ஹெட் சைஸ் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பாங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன எல்லா பொருளோட ப்ரைஸ் எல்லாமே சேர்த்து 4300 தான் வந்தது. வீடியோவில் பார்த்த எல்லா பொருளோட ஷாப்பிங் லிங்கையுமே நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஃபுல் கிட் பேக்கோட ப்ரைஸுமே 5000க்குள்ளே தான் இருக்கும். சில கிட் பேக்ஸ்லலாம் எல்போ கார்டு கொடுத்துருப்பாங்க. நான் ஏன் எல்போ கார்டு வாங்கலைன்னா அது எனக்கு தேவைப்படாது. எல்போ கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயசு கீழே உள்ள சின்ன பசங்களுக்கு தான் தேவைப்படும், அதனால நான் அது வாங்கலை. அதோட லிங்க்குமே நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் வச்சுருக்கேன். நான் அகாடமியில் ஜாயின் ஆகும் போது இதே மாதிரி யாராச்சும் வீடியோ போட்டுருக்குறாங்களான்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்ன மாதிரி நிறைய பேர் சர்ச் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் இந்த வீடியோ எடுத்து போட்டேன். இதே மாதிரி என்ன மாதிரி சர்ச் பண்ணுறவங்களுக்காக இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.